பிபிஎல் கமிட்டியில் இருந்து சந்துரு அவர்கள் சிறப்பு செய்கிறார். அடுத்து பிஜி டேட்டோஸ் உரிமையாளர் மணி அவர்கள் சிறப்பு செய்கிறார். அடுத்து மான்ஸ்டர் அணியின் தலைவர் சங்கர் அவர்கள் சிறப்பு செய்கிறார். அடுத்து கமிட்டியின் முக்கிய பங்காளர் திரு சரா அவர்கள் சிறப்பு செய்கிறார். அண்ணன் ஸ்பான்சர் மான்ஸ்டர் ஸ்போர்ட்ஸின் மிகச்சிறந்த பந்து வீச்சாளர் கங்கா அவர்களுக்கு சந்திர அவர்கள் சிறப்பு செய்கிறார். அடுத்தபடியாக கோகுல் அண்ணன் அவர்களுக்கு முத்து அவர்கள் சிறப்பு செய்கிறார். பல்லடம் பிரீமியர் லீக் இறுதிக்கட்டத்தை எட்டி தற்போது கடைசி வாரமாக பிளே ஆஃப் ஆட்டங்கள் அனைத்தும் நடந்து முடிந்தது. இறுதிப் போட்டியில் மான்ஸ்டர் ஸ்போர்ட்ஸ் வேசஸ் பிஜி குரூப்ஸ் அணிகள் மோதின. இதில் சிறப்பாக விளையாடி முதலாம் ஆண்டு கோப்பையை வெற்றி சென்ற பிஜி குரூப்ஸ் அணிக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். அணி சாம்பியன்ஸ் பட்டத்தை தட்டி சென்றனர். இரண்டாம் பரிசாக மான்ஸ்டர் ஸ்போர்ட்ஸ் அணியினர் வெற்றி பெற்றனர். அதாவது முதல் ரெண்டு இல்லாம ரெண்டு டீமே நல்லா விளையாடுங்க, ரெண்டு டீமுக்கு வாழ்த்துக்கள். மூன்றாம் பரிசாக ஸ்போர்ட்ஸ் வேலி அணியினரும் நான்காம் பரிசாக பல்லடம் பிரெண்ட்ஸ் அணியினரும் வென்றனர். அம்பையர் நின்ன எல்லா அணியிலிருந்து எல்லா வீரர்களுக்கும் ரொம்ப நன்றி. டைட்டில் ஸ்பான்சர்ஸ் மான்ஸ்டர் அணியின் டைட்டில் ஸ்பான்சராக கங்கா அவர்களை மற்றும் கோகுலம்மா அவர்களை ஓரிரு வார்த்தைகளில் பேசுவார். எல்லா ஊர்லயும் போய் விளையாண்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா எதுனா மணி ரிலேட்டடாக தான் நிறைய டோர்னமெண்ட் நடக்கும். விளையாடும் போதே பார்த்தீங்கன்னா கமிட்டி வந்து எவ்வளோ லாபம் வரும் அப்படிங்கிறத எதிர்பார்த்து தான் நடத்துவாங்க. வெறும் 300 ரூபாய்க்கு ஒரு பிளேயர்கிட்ட வாங்கி, அதுவும் செலக்ட் ஆகிற பிளேயர்கிட்ட மட்டும் தான் 300 ரூபா வாங்கி, டிஷர்ட் இந்த குவாலிட்டி டிஷர்ட்டு மினிமம் 280 ரூபாயிலேருந்து 300 ரூபா வரும். இந்த குவாலிட்டி டிஷர்ட் அடிச்சு கொடுத்து ஃப்ரீயாக எல்லா பிளேயருக்கும் இந்த அளவுக்கு பணத்தை எதிர்பார்க்காமே நடத்தின கமிட்டிக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். நிறைய அண்டர் ரேட்டட் பிளேயர்ஸ். இப்போ திருப்பூர்னு போயிட்டா பெரிய பெரிய பிளேயர்ஸ் மட்டும்தான் வெளியூர்ல இருந்து வந்து விளையாடுறாங்க. ஜேபிஎல்னா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய தெரிஞ்ச பிளேயர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட் திருப்பூர் ஸ்போர்ட்ஸ் டைம்ல வர்றதுனால தான் இத்தனை பிளேயர்ஸ் நல்ல பிளேயர்ஸ், மேட்ச் சேவிங் இன்னிங்ஸா இருக்கட்டும், வினோத்துங்க நல்லா விளையாண்டாரு, அந்த மாதிரி அண்டர் ரேட்டட் பிளேயர்ஸ்லாம் வந்து நிறைய வெளியே வர்றதுக்கான காரணம் இந்த மாதிரி டோர்னமெண்ட் நடக்கிறதா. ரெகுலரா நடத்துங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டரா நடக்கலாம். அடுத்த வருஷம் நடக்கும்போது இன்னும் பெட்டரா நடத்துறதுக்கான மொமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம எடுப்போம், சேர்ந்து பண்ணலாம். அடுத்தபடியாக இத்தொடரின் சாம்பியன் அணியின் கேப்டனை ஒரு சிறு வார்த்தை இத்தொடரை பற்றி பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த டோர்னமெண்ட் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா? யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நல்லா இருந்துச்சா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் இயர் இதே மாதிரி தான் நடக்கும். அதுக்கு உங்க ஃபுல் சப்போர்ட் வேணும். ஏதாச்சும் தப்பு இருந்தா இப்பயே சொல்லிட்டு போயிருங்க, நெக்ஸ்ட் நாங்க திருத்திக்கிறோம். ஓகேவா? தொடரின் 4th பிரைஸ் வென்ற பல்லடம் பிரெண்ட்ஸ் அணியின் கேப்டன் ஒரு சில வார்த்தைகள் பேசும்போது முத்துக்குமார் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். பல்லடத்துக்குள்ள ஒரு பிரீமியர் லீக் போடலான்ட்டு மணி, சித்தோட சரவணன் இவங்க 2 பேரும் சொன்னாங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு பெருசா ஆள் இல்ல. ஸ்பான்சர் வழங்கினாங்க. அதுக்கப்புறம் இப்போ 2-3 வாரத்துக்கு முன்னாடி தான் ஸ்பான்சர் எல்லாத்தையும் வாங்குச்சு. பிரைஸ் இந்த அளவுக்கு கொஞ்சம் ஒர்த்தா பண்ணிருக்குது. கமிட்டிக்கு எந்த இதுவும் அன்பளிப்பும் எதுவும் பெருசா யாரும் கொடுக்கல. இருந்தாலும் நம்ம ஸ்போர்ட்ஸ்ல விளையாடுற 8 டீம்ல இருந்துமே அவங்க தான் பிடிச்சி கொடுத்து ஸ்பான்சர் பண்ணாங்க. எல்லாருமே மிக சிறப்பாக விளையாண்டீங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிச்ச பிஜி டேட்டர்ஸுக்குமே, செகண்ட் பிரைஸ் அடிச்ச மான்ஸ்டர் ஸ்போர்ட்ஸ், 3rd பிரைஸ் அடிச்ச ஸ்போர்ட்ஸ் வேலி, 4th பிரைஸ் பல்லடம் பிரெண்ட்ஸ் அடிச்சிருக்குது. மீதி இனி வரும் அடுத்த வருஷமே இன்னும் டீம் எக்ஸ்டெண்ட் பண்ணும் பேசிட்டு இருக்காங்க. ஆர்கனைசர் சைட்ல இருந்துமே இன்னும் ஆளு நிறைய சேர்த்தணும். ஏன்னா ஒன்னொன்னும் தனிப்பட்ட முறையில் யாரும் பண்ண முடியறது இல்லை. அதனால இன்னும் ஆளுகள்லாம் நிறைய சேர்த்திங்க கமிட்டியில இருந்து. அவங்களும் ஸ்பான்சர் கொஞ்சம் ஹெவியா சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த அளவுக்கு மேட்ச் நடத்தி கொடுத்த ஸ்பான்சர் கொடுத்த அனைவருக்கும் மிக்க நன்றி. அடுத்த வருஷம் இது மாதிரி மிக சிறப்பான முறையில் நடத்தி கொடுக்கணும். டீம் பிளேயர்ஸ் எல்லாருமே பல்லடத்துக்குள்ள நிறைய பேர் டீம் இந்த டைம் ஆளுகளை எடுக்கல. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா எல்லாத்தையுமே எடுப்பாங்க.
டீம்ல செலெக்ஷன் ஆன பிளேயர்ஸுக்கும் செலெக்ஷன் ஆகாத பிளேயர்ஸுக்கும் கமிட்டியின் சார்பாக ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அடுத்த டைம் கண்டிப்பா எல்லாருமே கொடுங்க நேமு, ஆக்ஷன் வச்சு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பா ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க கமிட்டில இருந்து. நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக இந்த தொடரில் பல்லடம் ஐகான்ஸ் அணியின் கேப்டனை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கார்த்திபுரம் வாங்க, அதெல்லாம் சங்கடப்படக்கூடாது, வாங்க, நம்ம பசங்க தான் எல்லாருமே. எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த டோர்னமெண்ட் நல்லா சூப்பராக நடந்துச்சு. நடத்தி கொடுத்த சப்போர்ட் பண்ண சங்கர், சாரா, இது எல்லாத்துக்குமே சூப்பராக பண்ணீங்க. அடுத்த வருஷம் நடத்துனீங்க, சில சில சேஞ்ச் மட்டும் பண்ணிக்கோங்க, அதுவே நல்லா இருக்கும். மேக்ஸிமம் அம்பையர்ஸ் எல்லாம் வெளியேறது வந்து எல்லாரும் பேசினது எல்லாமே அம்பையர்ஸ் வெளியேறது பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது என்னோட ஒப்பீனியன் மட்டும் இல்லை, டோட்டலாக மித்த எல்லா டீம்ஸோட ஒப்பீனியன் ஆகும்னா இது இங்கே வைக்கிறேன். அதை மட்டும் கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுங்க சார். மற்றபடி சூப்பராக நடந்துச்சு, ஒர்த்தாக இருந்துச்சு. தேங்க்யூ. அடுத்தபடியாக ஃபைட்டர்ஸ் அணியின் டைமண்ட் ஒரு சில வார்த்தைகள். உங்களோட டீமோட எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட் நடந்தது, இந்த மாதிரி ஒரு 17 பிளேயரை எடுத்து நீங்க எப்படி விளையாண்டீங்க, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் சொல்லுங்க. நல்லா தான் நடந்துச்சு இந்த டோர்னமெண்ட். ஆக்சுவலாக நல்லா ஒரு சின்ன சின்ன பிளேயர்ஸ்க்குலாம் மேலே வரைக்கும் நல்ல சான்ஸ் தான். நல்லா பண்ணி கமிட்டிலேருந்து சூப்பராக பண்ணி தந்திருக்காங்க. இதை யூஸ் பண்ணிக்க நிறைய பேர். அது இல்லாமல் கொஞ்சம் மாற்ற வேண்டியது நிறைய இருக்குது. ஆக்சுவலாக எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கோம். அதை மாற்றிட்டா இனிமேல் பெட்டராக நடக்கும். ஸ்பான்சர் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. ஸ்போர்ட்ஸ் வேலைக்கு நானே பேசுறேன். இந்த டோர்னமெண்ட்ல சின்ன தப்பு இல்லை, ரொம்ப பெரிய தப்பு நிறைய பண்ணியிருக்கோம். அடுத்த டைம் கண்டிப்பா இது எல்லாமே மாறும். அப்புறம் ஒரு 7 மேட்ச் லீக் ஸ்டேஜ்ல ஒரு 2000 ரூபாய் என்ட்ரி ஃபீஸ் வாங்கி எங்கேயுமே நடத்த மாட்டாங்க. இங்க இருக்கிற பல்லட பிளேயர்ஸ் விளையாடணும். நாக் அவுட் மூலம் எடுத்தா ஃபர்ஸ்ட் மேட்ச் அவங்க வெளியில போயிடுவாங்க. நிறைய சான்சஸ் நிறைய பிளேயர் கிடைக்காதவங்க தான் இந்த ஒரு லீக் ஃபார்மேட்டு. அடுத்த வருஷம் கண்டிப்பா லீக் ஃபார்மேட் தான் நடக்கும். இன்னும் நிறைய புது ரூல் கொண்டு வருவோம். நிறைய உள்ள நடந்த பிரச்சனை எல்லாமே சரி பண்ணி கண்டிப்பா அடுத்த டைம் நல்லா நடத்துவோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட், எல்லாத்தோட சப்போர்ட்டும் தேவை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்பான்சர் கொடுத்த எல்லாருக்குமே தேங்க்ஸ். அவ்வளவுதான், தேங்க்ஸ். இந்த தொடர்ல எல்லா போட்டியும் வீடியோ எடுத்து கவரேஜ் பண்ண யூடியூப் சேனல் அவரு. இந்த டோர்னமெண்ட் எப்படி நடந்துச்சு, அந்த இன்னும் என்ன சரி பண்ணுங்கிற ஒரு சில வார்த்தை வந்து அவர் இப்ப பேசுவாரு. ஏன்னா அவரு நம்மளை விட நிறைய அவரு அனலைஸ் பண்ணிருப்பாரு வீடியோ எடிட் பண்ணும்போது. அவரோட என்னென்ன மாத்தணும் என்ன பண்ணுங்கிறது அவரு கொஞ்சம் ஷேர் பண்ணுவார். இந்த டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா சிறப்பாகவே நடந்துச்சு. நிறைய யங்ஸ்டர்ஸை நான் பார்க்க முடிஞ்சுச்சு. அந்த வெளியே தெரியாத பிளேயர்ஸ் நல்லா நிறைய பேர் விளையாடுவாங்க. அவங்க நல்லா விளையாண்டுருக்காங்க. இந்த டோர்னமெண்ட்லேயே நிறைய பேர் தான் நான் பார்த்துருக்கேன். ஃபீல்டிங் ஆகட்டும், ஆல்ரவுண்டர் ஆகட்டும், பவுலிங்கு, பேட்டிங் எல்லாத்துலேயுமே நிறைய பேர் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அவங்க இன்னும் நிறையா வெளியே வரணும். வீடியோ எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து பின்னாடி நிற்கும்போது அந்த வெளியே தெரியாத பிளேயர்ஸ் நல்லா விளையாடும் போது நம்மளுக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும். அது இன்னும் நிறையா பல்லடம் பிளேயர்ஸ் நிறைய பேர் வெளியே வரணும். நல்லா இருந்துச்சு. மற்றபடி டோர்னமெண்ட் எல்லாமே சிறப்பாக பண்ணீங்க. எல்லா டீம்ஸுமே ஒரு கோஆர்டினேஷனாக இருந்தீங்க. எந்த ஒரு இது இல்லாமல் நீட்டாக நடந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. தொடர்லேயே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ப்ரூவ் பண்ண எல்லா பிளேயர்ஸ்க்கும் இண்டிவிஜுவல்ஸ் ப்ரைஸ். அது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி பிளேயர் பல்லடம் ஃபைட்டர்ஸ் டீம்ல இருந்து வீரா. அந்த அவார்டை கொடுத்ததுக்கு திருமுருகன் டச் உரிமையாளர் அவர் அன்புடன் வர திரு ராஜசேகர் அண்ணா அவர்களை முன்பு வரவேற்கிறோம். இங்கே சென்டர் பல்லடம் ஐகான்ஸ் அணையிலிருந்து வினோத். கடைசி 2 பந்திற்கு 10 ஓட்டங்கள் தேவைப்படும் நிலையில் ஒரு 4 ஒரு 6 அடித்து வெற்றி பாதைக்கு அழைத்து சென்ற வினோத் அவர்களுக்கு அதை வழங்குவதற்கு ஸ்ரீ வேலவன் கார்மெண்ட்ஸ் 63 வேளாண்பாளையம் உரிமையாளர் திரு தங்கவேலு அவர்களை வரவேற்கிறோம். பெஸ்ட் ஃபீல்டர் ஸ்போர்ட்ஸ் வேலி சசி.
இன்று நடைபெற்ற குவாலிஃபயர் 1 மற்றும் குவாலிஃபயர் 2 இரண்டு அற்புதமான கேட்சை பிடித்த சசி அவர்களுக்கு இந்த அவார்டை பெற்றுக்கொள்கிறார். அடுத்தபடியாக பெஸ்ட் விக்கெட் கீப்பர் சல்மான் ஃப்ரம் மான்ஸ்டர் ஸ்போர்ட்ஸ். Best keeper of the award வழங்குவதற்கு சிவதர்ஷினி ஆட்டோஸ் 63 வேளாம்பாளையம் அண்ணா அவர்களை முன்பு வரவேற்கின்றோம். பெஸ்ட் கேச்சர் ஆஃப் த டோர்னமெண்ட் ஸ்போர்ட்ஸ் வேலி சசி. திருப்பூர் மாவட்டத்திலேயே சிறந்த ஓவர் ஃபீல்ட் 2 பட்டத்தை தட்டிச் சென்ற சசி அவர்கள் ரொம்பவே கஷ்டமான ஒண்ணு. ஒரே ஒரு மேட்ச்ல அதிக ரன் அடிக்கிறது. அதுல வந்து பிஜி குரூப்ஸ்ல இருந்து பவித்ரன் ஒரு மேட்ச்ல 75 ஓட்டங்கள் தனி ஒரு நபராக அடிக்கப்பட்ட அதிக ரன்கள் இந்த டோர்னமெண்ட்ல. அடுத்தபடியாக விருதை அளிப்பதற்கு இன்ஃப்ரான் பல்லடம் கம்பெனியின் மேனேஜர் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். இண்டிவிஜுவல் ஹையஸ்ட் விக்கெட் பிரகாஷ் ஃப்ரம் ஸ்போர்ட்ஸ் வேலி. Sixer Ramesh from Honey Mobiles. நீ வாங்கி கொடுத்துற வந்துட்ட யாரோ வாங்குறாத அது வாங்கிடுவாரு. பிஜி குரூப்ஸ் மணி அவர்கள் மோஸ்ட் பவுண்டரி அவார்டை வழங்க most boundary of the tournament Sasi from Sports Valley. இத்தொடரில் 26 பவுண்டரிகளை பதிவு செய்திருக்கிறார் சசி. செல்லமாக 360 என்று அழைக்கப்படும் சசி அடுத்தபடியாக மான்ஸ்டர்ஸ் ஸ்போர்ட்ஸ் உரிமையாளர் கோகுல் மற்றும் கங்கா அவர்களை வரவேற்கிறோம். பெஸ்ட் பவுலர் ஆஃப் த டோர்னமெண்ட் பிரகாஷ் ஃப்ரம் ஸ்போர்ட்ஸ் வேலி. வெல் பிளேட். குவித்துள்ளார் பிரகாஷ். பெஸ்ட் பேட்ஸ்மேன் நெக்ஸ்ட். அண்ணா நீங்க கூகுளண்ணா இல்லைங்க. இத்தொடரில் பெஸ்ட் பேட்ஸ்மேன் அவார்ட் சசி ஃப்ரம் ஸ்போர்ட்ஸ் வேலி. இத்தொடரில் 193 ரன்களை குவித்துள்ளார் என்பதை குறிப்பிடத்தக்கது. விருதினை வழங்குவதற்கு
ஸ்போர்ட்ஸ் வேலி ஓனர் இல்லாத காரணத்தினால மேன் ஆஃப் த சீரியஸ் அவார்டை கொடுக்கறதுக்கு பிஜி குரூப்ஸ் அணியிலிருந்து மணி அவர்களை வரவேற்கிறோம். ஸ்போர்ட்ஸ் வேலி இல்லாத காரணத்தினால் இந்த பரிசினை அவர் வழங்குவார். அந்த பரிசுக்கு சொந்தக்காரர் அகைன் பிரகாஷ் ஃப்ரம் ஸ்போர்ட்ஸ் வேலி. வெல் பிளே மோஸ்ட் வேல்யூபிள் பிளே வாங்குறது மிகப்பெரிய ஒரு விஷயங்க. இந்த தொடரிலே கலக்கிய ஒரு பந்து வீச்சாளர் என்று குறிப்பிடத்தக்கது பிரகாஷ். ஸ்போர்ட்ஸ் வேலி அணிக்காக தனது பங்களிப்பை அதிகமாக செலுத்திய ஒரு பந்து வீச்சாளர் பிரகாஷ். அவருக்கு இந்த பட்டத்தை அளிப்பதற்கு ஸ்போர்ட்ஸ் வேலைக்காக மணி வழங்கியுள்ளார். இத்தொடரில் 8 அணிகள் பங்கேற்று 4 அணிகள் குவாலிஃபயருக்கு தகுதி பெற்று 4th பிரைஸை தட்டிச் செல்லும் அணி பல்லடம் ஃப்ரெண்ட்ஸ் அணியின் கேப்டன் மற்றும் பிளேயர்ஸை லைன் அப் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பிஜி குரூப்ஸ் மணி அவர்களை வரவேற்கிறோம். பிரபு ஃப்ரெண்ட்ஸ் அணியின் பந்து வீச்சாளர் பிரபு. அடுத்தபடியாக சந்திரு ஆல்ரவுண்டர் சந்திரு அப்படிதான் சொல்லிக்கிறான், எங்களுக்கு ஒன்றும் தெரியல. அடுத்தபடியாக மனோஜ் எபிடி. அடுத்தபடியாக ரேணு கோகுல் நல்லதொரு மட்டையாளர். அடுத்தபடியாக இடது கை மட்டையாளர் விகிட்டர் செல்வா. மெடலை முத்துக்குமார் அவர்கள் வழங்குவார். அதை பெற்றுச் செல்லும் அணி ஸ்போர்ட்ஸ் வேலி பல்லடம். யோகராஜ். அடுத்தபடியாக இத்தொடரின் கதாநாயகன் பிரகாஷ். அடுத்தபடியாக விக்கெட் கீப்பர் ரகு. இவரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் விக்கெட் கீப்பர் தான். இத்தொடரில் 2வது பிளேஸ்ல இருந்தாரு. அடுத்தபடியாக ஆல்ரவுண்டர் மகேந்திரன். அடுத்தபடியாக ரஞ்சித். கார்த்தி ப்ரோ இல்லைங்க, அப்படியே கொஞ்சம் பாதி பேர் கொடுங்க. அடுத்த மணி கார்த்தி வாங்க. இத்தொடரின் பெஸ்ட் பேட்ஸ்மேன் அவரை தட்டிச் சென்ற சசி அவர்கள். அடுத்தபடியாக பூபதி மல்லிங்கா பூபதி. மீதி அப்படியே வந்து கொடுத்து சசி அதை அப்படியே வாங்கிக்கணும். ரன் மான்ஸ்டர் ஸ்போர்ட்ஸ் அவருக்கு தற்போது ஷீல்டு வழங்கப்படும். அதை வழங்குவோர் மான்ஸ்டர் ஸ்போர்ட்ஸ் உரிமையாளர் கங்காதரன்.
அனைத்து பிளேயர்களுக்கும் சீல்டு வழங்கப்படும். முதலாவதாக அணியின் கேப்டன் சொன்னாங்க, ஆனா எனக்கு அப்படி தெரியல. சங்கர் அவர்கள் பலரும் 5 ஸ்டார். அடுத்தபடியாக அதிவேக பந்து வீச்சாளர் கங்கா. அடுத்தபடியாக நீலவன் லெப்ட் ஆர்ம் மட்ட வீச்சாளர். அடுத்தபடியாக தோட்ட மட்டையாளர் கோகுல் அவர்கள் இத்தொடரில் மிகவும் சீரியர் பிளேயர் கூட. சஜு அடுத்தபடியாக ஆல்ரவுண்டர் ஃப்ரம் மான்ஸ்டர் ஸ்போர்ட்ஸ். அடுத்தபடியாக பெஸ்ட் விக்கெட் கீப்பர் தட்டி சென்ற சல்மான். அடுத்தபடியாக அருண். அருணுமே இந்த டோர்னமெண்ட்ல நிறைய ரன் அடிச்சிருந்தாரு. அவருமே டாப் 5 குள்ள இருந்தாரு. வெல் பிளேட் தம்பி. அடுத்தபடியாக சாம்பியன்ஸ் என்று அழைக்கப்படும் விஜய். அடுத்தபடியாக ஃபாஸ்ட் பவுலர் யோகராஜ். அடுத்தபடியாக அந்த அணியின் துவக்க பந்து வீச்சாளர், பந்து வீச்சிலும் 2வது பிளேஸில் இருந்த வருண். அடுத்து நெக்ஸ்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் இயர் வரதுக்கு வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக சசி. அடுத்தபடியாக தமிழ் சிறந்த மட்டை வீச்சாளர் கூட, பெரிய பெரிய 6 அடிக்க வல்லமைப்படுத்த ஒரு பேட்ஸ்மேன். அடுத்து ஆல்ரவுண்டர் பல்லடத்தின் தற்போதைய அதிவேக பந்து வீச்சாளர் ஹரி. அடுத்தபடியாக சசி. சாம்பியன்ஸ் பிஜி குரூப்ஸ் அணியின் அனைத்து பிளேயர்களும் சீல்டு வழங்கப்படும். அதை வழங்குவதற்கு மான்ஸ்டர் ஸ்போர்ட்ஸ் உரிமையாளர் கோகுல் மற்றும் கங்கா அவர்களை வரவேற்கிறோம். கோகுல், நான் எங்க இருக்கீங்க? வான ஏதாவது நீனாச்சும் கூட நான் ஒண்ணு சாம்பியன் கேப்டன் பிஜி மணி அவர்கள் துண்டா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குவாலிஃபயர் 1 ஃபைனல்லையும். அடுத்தபடியாக மனோஜ். அடுத்தபடியாக மட்டை வீச்சாளர் மோகன். அடுத்தபடியாக பந்து வீச்சிலும் மட்டை வீச்சிலும் அவரோட பங்களிப்பை ஏற்ற வினோத் அவர்கள். அடுத்தபடியாக பிரகாஷ். அடுத்ததாக இவரும் ஒரு யங்கஸ்ட் ஃபாஸ்ட் பவுலருங்க. குவாலிஃபயர் 1ல கடைசி ஓவரை சூப்பரா போட்டாரு. வாழ்த்துக்கள். ஃபைனல்லே நல்லா தான் போட்டாரு. அடுத்தபடியாக சந்திரா அவர்கள் வாங்கி பெற்றுக்கொள்வார். அடுத்து சபரி முன்னாடி. அடுத்தபடியாக சிறந்த பந்து வீச்சாளர் சபரி.
தனது முழு பங்களிப்பையும் கொடுத்தாருங்க சபரி. நிறைய விக்கெட்ஸ் எடுத்தாரு, நல்லா போட்டாரு. அடுத்தபடியாக பவித்ரன், ஒரே மேட்ச்ல அதிகபட்ச ஸ்கோர் அடித்த பவித்ரன், நல்லது ஒரு விக்கெட் கீப்பரும். யங்கஸ்ட் பெஸ்ட் ஃபீல்டருங்க ஒரு கோபி. அடுத்த வருஷம் பெஸ்ட் ஃபீல்டர் அவார்டு வாங்குறதுக்கு கண்டிப்பா வாழ்த்துக்கிறேன். அடுத்தபடியாக ஆதி, அடுத்தபடியாக பிகிதர் ஐயனார், தாயகம், அடுத்தபடியாக சிறந்த மட்ட வீச்சாளர் பிரபா, பல்லடத்தின் கதாநாயகன். அடுத்தபடியாக லக்னேஷன் அவர்கள் சிறந்த ஒரு மட்ட வீச்சாளர். ஃபைனல்லையே சிறந்த மட்ட வீச்சுங்க, கண்டிப்பா அவர் நல்லா ஆடினாரு. துண்டா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. அடுத்தபடியாக பிரேம், அவர் இல்லாத காரணத்தால் இளங்கோ அதை பெற்றுக் கொள்வார். நன்றி நன்றி அண்ணா. கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் அனைத்து மேட்சுகளையும் சிறிதும் கவலையின்றி சலிப்பும் தெரியாமல் சிறந்த முறையில் ஒளிபரப்பு செய்து கொடுக்கும் திருப்பூர் ஸ்போர்ட்ஸ் டைம் அண்ணனிற்கு நன்றிகள், நெஞ்சார்ந்த நன்றிகள். கமிட்டியின் சார்பாகவும் அனைத்து பிளேயர்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சந்துரு, ரொம்ப நாளா கிரிக்கெட் பக்கமே வராம இருந்தாரு. இந்த மாதிரி ஒரு பிபிஎல் நடத்தி திரும்ப கிரிக்கெட் வர வச்சு சாம்பியன் ஆக வச்சு ஃபைனல்ல மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்க வச்சு இதெல்லாம் காரணமே நாங்க தான் நினைக்கிறேன். அது அவருக்கு தான் தெரியும், அவர் அப்புறமா சொல்லிடுவாரு. ஃபைனல்ல பாத்தீங்கன்னா கடைசி 2 பாலுக்கு 7 ரன் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த மான்ஸ்டர் ஸ்போர்ட்ஸ் கங்கா வந்து நல்ல 6 அடிக்கிற பால் தான் அடிச்சாரு. ஆல்மோஸ்ட் அது 6ன்னு சொல்லலாம். அதை நான் 6ஏ போக விட மாட்டேன் அப்படின்னு தடுத்து மேட்ச் அவங்க பக்கம் திருப்பி வெற்றி பெற வச்ச ஐயனார் அவர்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு. குரூப்ஸுக்கு இன்னொரு ஸ்பெஷல் அவார்டு வழங்குவோர் யங்கஸ்ட் பெஸ்ட் ஃபீல்டர் கோபி அவர்களுக்கு இது ஒரு அவார்டு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தம்பி, நிறைய ஸ்டாப் பண்ணீங்க லைன்ல இருந்து. இத்தொடர்ல வந்து 2 பாலுக்கு ஒரு 6 ரன் அடிக்கணும், அடிச்சா மட்டும்தான் குவாலிஃபை ஆக முடியும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பல்லோட ஃப்ரெண்ட்ஸ் அணியின் கேப்டன் ஒரு 6 அடிச்சு அவங்க டீம்ல குவாலிஃபைக்கு வர வச்சாரு. அவருக்கு ஒரு சிறப்பு பரிசு. சங்கட்ட குடுறான். இந்த மெடலை கொடுக்கிறதுக்கு ஒரே ஒருத்தர் மட்டும்தான் அதுக்கு சொந்தக்காரரு, அது வந்து சங்கர் மட்டும்தான். பல்லடம் 5 ஸ்டார். தொடர்ல அதிக பந்து எங்க அடிச்சாலும் போய் எடுத்து வந்து கொடுத்தாங்க. அதனால மட்டும்தான் கரெக்டான டைமுக்கு மேட்ச் நடத்த முடிஞ்சு, கரெக்டான டைமுக்கு எல்லாமே நடந்துச்சு. அதுக்கு காரணமா இருந்த பால் பாய்ஸுக்கு இப்ப சிறப்பு அவார்டு. மூணாவது சுந்தர், போடுறா
உற்சாகப்படுத்துங்க. அவங்க டீம் ஜெயிக்கணும் பிடிக்கணும்னா மட்டும் ஒரு ரன் 2 ரன் அடிக்கும் போது எல்லாருமே அவ்வளவு ஆர்வமா இருக்கிறீங்க. 5 வாரம் 6 வாரம் மேட்ச் நடத்தி முடிச்சாச்சு. இப்ப பரிசு கொடுக்குறாங்க. கொஞ்சம் கை தட்டி உற்சாகப்படுத்துனீங்கன்னா கொஞ்சம் என்ஜாய்மெண்டா இருக்கும் ஃபுல்லா. ஏன்னா லைவ் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க, யூடியூப்ல எல்லாம் போடுவாங்க. ஏன்னா கங்காதரன் அங்கேயே நிக்கிறீங்க, ஒரு சவுண்ட் விசில் அடிக்கலாம். ராகுல் அடுத்தபடியாக பல்லடம் சார்ஜ் அணியின் விக்கி, தொடர்ல ஒரு சில மேட்ச்ல நல்லாவே பந்து போட்டார் விக்கி. அன்பார்ச்சுனேட்லி குவாலிஃபை ஆக முடியல. நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா குவாலிஃபை ஆயிடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அடுத்தபடியாக டிவிலியர்ஸ் மனோஜ், அணியின் கேப்டன் முத்துக்குமார் அவர்களை வரவேற்கிறோம். அதை கொடுப்பதற்கு திருமுருகன் ட்ரக்ஸ் மற்றும் ஸ்ரீ வேலன் கார்மெண்ட்ஸ் மற்றும் சிவதர்ஷினி ஆட்டோஸ் அவர்கள் இணைந்து வழங்குவார் இந்த டிராஃபியை. மூன்றாவது பரிசை தட்டிச் சென்ற ஸ்போர்ட்ஸ் வேல் அணியின் நட்சத்திர ஆட்டக்காரர் சசி அவர்கள் பெற்றுக்கொள்வார். அதை வழங்குவதற்கு NK இன்ஃபானோ பல்லடம் அவர்கள் வழங்குவார். வாழ்த்துக்கள் ஸ்போர்ட்ஸ் வேலி. தொடரின் ரன்னர் அப் மான்ஸ்டர் ஸ்போர்ட்ஸ் அணி கேப்டன் மற்றும் கங்கா அவர்களையும் வரவேற்கிறோம். அதை கொடுப்பதற்கு ஸ்போர்ட்ஸ் வேலி அருணா அவருக்கு பதிலாக பிஜி குரூப்ஸ் மணி அவர்கள் வழங்குவார். மான்ஸ்டர் ஸ்போர்ட்ஸ் ஹாலட் பட்டத்தை தட்டி சென்ற பிஜி குரூப்ஸ் பல்லடம் அணியின் கேப்டனை வழங்கும். The title sponsors மான்ஸ்டர் ஸ்போர்ட்ஸ் உரிமையாளர் கோகுல் அவர்கள் அதனை வழங்குவார். இதுக்கப்புறம் எத்தனை டோர்னமெண்ட் வேணாலும் பிபிஎல் நடக்கலாம். ஆனா முதல் டைம் யார் சாம்பியன் இருந்தா கடைசி வரைக்கும் நிற்கும். அதை இந்த இடத்துல பதிவு செஞ்சிருக்க பிஜி குரூப்ஸ். பிஜி குரூப்ஸ் ஒவ்வொருத்தரோட பெர்ஃபார்மன்ஸ் துண்டா இருந்துச்சு. அதனால மட்டுமே இந்த பட்டத்துக்கு சொந்தக்காரங்க இருக்கீங்க. வெல்பிளே பண்ணுங்க. அடுத்தபடியாக ஸ்பான்சர்ஸ் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. அடுத்த டைம் கண்டிப்பா எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி கொடுங்க. இதோட பெரிய லெவல் நடத்தி சக்சஸ் பண்ணி காமிப்போம். உங்களோட நேம்க்கு எந்த ஒரு இடையூறு வராது. தேங்க்ஸ் ஃபார் ஆல் ஸ்பான்சர்ஸ். நன்றி சப்போர்ட் பண்ண. அடுத்த வருஷம் இங்க இருக்கிற நிறைய பிரச்சனை கரெக்ட் பண்ணி அடுத்த வருஷம் கண்டிப்பா இந்த டோர்னமெண்ட் இன்னும் பெருசா நடக்கும். எல்லா பிளேயர்ஸும் கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இந்த வருஷம் நடந்த சின்ன பிரச்சனைனால அடுத்த வருஷம் யாருமே எதுக்கு கொடுக்கணும் நல்லா நடத்த மாட்டாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு போவானா. இந்த டைம் நான் இருந்த நிறைய தப்பு அடுத்த டைம் கரெக்ட் பண்ணி இன்னும் பெரிய லெவல் நடத்துட்டு உறுதியாக சொல்லுகிறேன். இதோட இந்த விழாவை முடித்துக்கொண்டு நன்றி, வணக்கம். இப்ப இருக்கிற சின்ன பிளேயர்ஸ் எல்லாம் வந்து வெளியே யாருக்குமே தெரியறது இல்ல. ஃபெமிலியரான பிளேயர்ஸ் மட்டும்தான் எல்லாருமே வெளியில தெரியுறாங்க. அவங்க மட்டுமே தான் நிறைய டோர்னமெண்ட்ஸ்ல ஆடிட்டு இருக்காங்க. பல்லடத்துக்குள்ள இது நடத்துற ஒரு முக்கியமான குறிப்பே வந்து
இங்க இருக்கிற பிளேயர்ஸ் வெளியே காட்டணும், அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். அதுக்கு வழிகாட்டியா தான் இந்த ஒரு யூடியூப் சேனல் திருப்பூர் ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனலை கூப்பிட்டோம். இந்த சேனல்ல இருந்து 4 நல்ல பிளேயர்ஸ் வெளியில தெரிவாங்க. கண்டிப்பா யாராவது மேல இருந்து கண்படும். எல்லாருமே வந்து அது கண்டிப்பா நிறைய அப்கமிங் இயர்ஸ் நடந்துட்டு தான் இருக்கு. அதுக்கு எல்லாருமே அப்ளிகேஷன் போடுங்க. கண்டிப்பா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கொடுங்க. மேல போக முடியல. அடுத்து டிஎஸ்பிஎல் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. இந்த வருஷம் சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சு. அதுல எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதுக்காக ஒரு முன் உதாரணம் தான் பல்லடம் பிரீமியர் லீக். அதுக்கு எங்களுக்கு வீடியோ எவ்வளவு வெயில் அடிச்சாலும் பரவாயில்ல, நான் எடுத்து கொடுக்குறோம் ப்ரோ. நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக அந்த வீடியோ எடுத்து கொடுத்த திருப்பூர் ஸ்போர்ட்ஸ் டைமுக்கு ரொம்ப 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 நன்றி. எங்க பிபிஎல் T10 விழா கமிட்டியின் சார்பாக.